அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஸ்வரூபம் எடுக்கும் செம்மணி மனித புதைகுழி தோண்டும் இடமெல்லாம் எலும்புக்கூடுகள். மற்றொரு சேவைக்கு வட்வரியை அறிவித்த அரசாங்கம். தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம். செம்மணி விடயத்தில் தமிழினம் கொதித்தல வேண்டும். டி ராஜேந்திரர் கொந்தளிப்பு. இளம் கோடீஸ்வரர் கொலை சிக்கிய பாடசாலை மாணவன். இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு. டெக்சாஸில் கனமழை, 82 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் ஜப்பானிய உதவியுடன் வானிலை ரேடார் கட்டமைப்பு. கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் காயம். ஸ்பெயினில் ஏற்பட்ட விமான தீ விபத்தில் 18 பேர் காயம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் பகுதியை சூழ நேற்று ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சிரமதான பணிகளின் போது 80 எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 11ஆம் நாள் அகழ்வு நேற்று நடைபெற்றது. இதன்போது மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியை சூழவுள்ள இடத்தில் சிரமதான பணிகளும் இடம்பெற்றன. மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் குழிக்குள் மழைநீர் தேங்காது வெளியேறுவதற்கான முன்னேற்பாடாக ஜேசிபி இயந்திரம் மூலம் குழிகளும் கிண்டப்பட்டன. அந்த குழிகளிலும் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை செம்மணி மனித புதைகுழியில் 47 மனித தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பல்வேறு சேவைகளை நிகழ்நிலை வழங்குவதன் மூலம் வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் மீது பெறுமதி சேர்வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவிப்பு உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டது. அதன்படி அத்தகைய சேவைகளை வழங்குவதில் 18% மதிப்பு கூட்டப்பட்ட வரி விதிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் விதிக்கப்பட்ட புதிய வரியானது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு சேவைகளை நிகழ்நிலையில் வழங்குவதன் மூலம் டாலர்களில் வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் மீது வரி விதிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டு அதில் மின்னணு தளம் மூலம் வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் அத்தகைய சேவைகளை வழங்கப்படும் சேவைகளுக்கு அக்டோபர் முதல் வட்வரி அறவிடப்படும் என அறிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆணைக்குழுவின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பதிவு தகவல்களை சரிபார்த்தல், இணையவழி பதிவு, வாக்காளர் அறிக்கைகளை பெறுதல் மற்றும் ஏனைய மாவட்டங்களுடனான அனைத்து இணையவழி சேவைகளும் மறு அறிவித்தல் வரும் வரை இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் தொடர்ந்து எண்புக்கூடுகள் மீட்கப்படுவது தொடர்பில் தென்னிந்திய இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்திரர் கருத்து வெளியிட்டுள்ளார். இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியில் இராணுவத்தின் வெறியாட்டத்தையும் அந்த ஓநாய்களினுடைய அக்களியாட்டத்தையும் மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டத்தையும் தமிழர்கள் மீது அவர்கள் கொண்ட காட்டத்தையும் சர்வதேச உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதைகுழிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்கப்படுகின்றன. தோண்ட தோண்ட எண்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை பார்க்கும்போது தமிழர்களாகிய எமது நெஞ்சம் பதைக்கிறது என டி ராஜேந்திர தெரிவித்துள்ளார். மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழினத்தின் அந்த எண்புக்கூடுகளை இவர்கள் தோண்டி எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டிருக்கின்றது. சேயை கட்டி அணைத்த வண்ணம் தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள். புத்தக பையை ஏந்தி பிடித்த சிறுவனை கொன்று குவித்திருக்கிறார்கள். உயிரோடு வைத்து புதைத்திருக்கிறார்களே, நெஞ்சம் பதைக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற போது சர்வதேச அளவிலே எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும்.
அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் என நடிகர் டி ராஜேந்திர தெரிவித்துள்ளார். புத்தளம் கட்டுநேரிய பகுதியில் கோடீஸ்வர தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் பாடசாலை மாணவன் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறிகம்பல பகுதியில் உள்ள கார் கழுவும் இடத்திற்கு தண்ணீர் வரும் குழாயில் தொழிலதிபரின் உடலை மறைத்து வைத்ததற்காக சகோதரர்கள் 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 19 வயது மெக்கானிக் மற்றும் அவரது 15 வயது தம்பி ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 15 வயது சகோதரன் மாரவில பிரதேசத்தில் உள்ள பிரபலமான பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றார். கோடீஸ்வர தொழிலதிபரின் கொலையில் முக்கிய சந்தேகநபராக கருதப்படும் 20 வயது இளைஞரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாடசாலை மாணவனும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 72,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 8ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக விநியோகிக்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 17,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 20,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக விநியோகிக்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு 28 குழந்தைகள் உள்ளிட்ட 82 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் வெள்ளப்பெருக்கால் காணாமல் போன 10 சிறார்கள் உட்பட சுமார் 50 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் தென்மத்திய டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த வியாழக்கிழமை இரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை 11 அங்குல கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் டெக்சாஸ் மாகாணத்தின் பல பகுதிகளில் வெள்ள நீரில் மூழ்கின. மலைப்பகுதிகளில் உள்ள கெர் கவுண்டியில் பெய்த தொடர் கனமழையால் குவாடோலு ஆற்றின் நீரின் அளவு 45 நிமிடங்களில் 26 அடி உயர்ந்தது. இதனால் ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகள் நீரில் மூழ்கின. வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதில் 28 குழந்தைகள் உள்ளிட்ட 82 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் வெள்ளப்பெருக்கால் காணாமல் போன 10 சிறுவர்கள் உட்பட சுமார் 50 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் சிக்கல் ஏற்பட்டு வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஜப்பானின் நிதியுதவியுடன் வானிலை மாற்றங்களை கண்காணிக்கும் ரேடார் திட்ட தளம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. புத்தளத்தில் அமைக்கப்பட்டு வரும் இந்த தளத்துக்கு நேற்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த திட்டம் நாடு தழுவிய அளவில் சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகளை வழங்குவதை நோக்காக கொண்டுள்ளது. முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்தி உயிர் ஆபத்துக்களை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். வட ஸ்காப்ரோவில் மதுபானம் அருந்தியதாக சந்தேகிக்கும் வாகன ஓட்டுநர் நிறுத்தியிருந்த பல வாகனங்களையும் ஒரு பாதசாரியையும் மோதிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் இரவு 9 மணியளவில் மில்லிகன் பகுதியில் பாஸ்மோர் அவென்யூ மற்றும் மிடில் ஃபீல்ட் சாலைக்கு அருகில் நடந்துள்ளது. இந்த விபத்தில் 10 வாகனங்கள் சேதமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சில வாகனங்களில் மக்கள் இருந்த போதும் அந்த வாகனங்களை மோதி தாக்கியதாக கூறப்படுகிறது. சம்பவத்திற்கு பிறகு அந்த ஓட்டுநர் தப்பி செல்ல முயன்றாலும் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சாரதி ஒரு ஆண் என்பதை தவிர வேறு தகவல்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. சம்பவ இடத்தில் 7 பேரை பரிசோதித்தனர். அவர்களில் 5 பேர் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதேவேளை ஒரு பெண் பாதசாரியும் மோதப்பட்டு சிறிது காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அனைவருக்கும் ஏற்பட்ட காயங்கள் லேசானவை என மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினில் உள்ள ஒரு விமான நிலையம் ஒன்றில் புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
இந்த தீ விபத்து ட்ரியன் ஏர் என்ற விமானத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் சிக்கி 18 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று அதிகாலை 12:30 மணியளவில் ஸ்பெயினின் பால்மா டி மலோர்கா என்ற விமான நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விமான ஓடுபாதையில் விமானம் புறப்பட தயாராக இருந்த போதே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.